ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுதானிய வெண்பொங்கல் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாசிப்பருப்பு பாயாச பருப்பு 1 டம்ளர் போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். இந்த மாதிரி செவந்து வரட்டும். செவந்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 டம்ளர் நான் குதிரைவாலி அரிசி ஊற போட்டிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருங்க. பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சிறுதானிய அரிசி எல்லாத்துலேயுமே பொங்கல் சூப்பராக இருக்குங்க. பச்சரிசி விட பச்சரிசி உடம்புக்கு சூடு, அதனால் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம். இந்த சிறுதானிய அரிசியில் செஞ்சு கொடுங்க. வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காத மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்புக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர், 2 டம்ளருக்கு 6 டம்ளர், 6 to 7 டம்ளர் கூட விட்டுக்கலாம். நல்லா குலைவாக வரும் நம்மளுக்கு. அரிசி வேக போடும்போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொலன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதில் ஒரு அரை டம்ளர் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பொங்கல் உங்களுக்கு ட்ரை ஆகாது. சுட சுட எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ அரை டம்ளர் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சியை பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் மற்ற சாமானெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம பொங்கல் சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்றலாம். இஞ்சி ரொம்ப ஹெல்தி, ஜீரண சக்தி கொடுக்கும். நல்லா ஜீரணம் ஆயிரும். பொங்கல் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இப்போ இஞ்சியோடு சாப்பிடும்போது நம்மளுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். இஞ்சியை பொரிய விட்டதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்களை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், முந்திரி ஒரு 20 பீஸு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா போடல, வெறும் மிளகு மட்டும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா சாப்பாடு வேக வைக்கும்போது கூட 2 போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு கருகிராமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பொங்கலில் அதை ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான சிறுதானிய வெண்பொங்கல், குதிரைவாலி வெண்பொங்கல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பொங்கல் பாருங்கள், ஆவி பறக்க பொங்கல் ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா பொங்கல் உள்ளே போகிறதே தெரியாதுங்க. இல்லைன்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பார் கூட வச்சு இது கூட கம்பைன் பண்ணி ஊட்டலாம். குழந்தைங்களுக்கு கொலன்னு பொங்கலோட கொலன்னு சாம்பார் தொட்டு ஊட்டினா உள்ளே போகிறதே தெரியாதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.